அத்தை, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அத்தை. எனக்கு பயமா இருக்கு அத்தை. மாமா கண்ணு மொழியெல்லாம் பெருசாகுது அத்தை. இந்த பக்கம் தான் வராரு அத்தை. ஐயோ, என்ன காப்பாத்துங்க அத்தை. பயமா இருக்கு அத்தை. ஐயோ, கங்கரி அடிக்க போறீங்களா என்ன? ஐயோ, போலீஸ் கிட்ட வந்தது நான் தான் மாமா. வாங்க கோவத்துல ஏன் மேல காட்டுங்க மாமா. உள்ள பண்ணாதீங்க மாமா. மாமா என்ன ஏடா? போங்க. கங்கன் ககன் ககன் டேய் ககன், அவளை எதுவும் செய்யாதடா. அவளுக்கு எதுவும் தெரியாது. அப்பாவே பொண்ணுடா. ஐயோ, அத்தைய உள்ள அனுப்புறதுக்காக தான் இவ்ளோ பெரிய பில்டப்பா? அப்படின்னா மாட்டிக்கிட்டது நான் தானா? கடவுளே, எப்படியாவது நீதான் என்ன காப்பாத்தணும். அவ்வளவு உன்னா பூமி நில்லு. ஏய் பூமி, நோ. போலீஸே டம்மினா கன்னும் டம்மி அதடி இருக்கும். டேய் ககன், என்ன இது இருட்டா இருக்கு? மீரா, என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாரோட வேண்டுதல்? இதெல்லாத்தையும் இங்க வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பூசாரி தான் சொன்னாரு எல்லாரையும் எழுதி வச்சத படிங்கன்னு. வாய்முடு. எந்த பூசாரி அப்படிலாம் சொல்லுவாரு? வேண்டிக்கிட்டவங்க அவங்க மனசுல இருக்கிறத சாமி கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக எழுதுனது. அதை படிக்க சொன்னாரா? அது இல்லப்பா, நேத்து நானும் அம்மாவும் கோவிலுக்கு போனோம்ல, அங்க பெரியம்மாவும் வந்தாங்க. பெரியம்மாவும் எழுதி மரத்துல கட்டினாங்க. அவங்க உங்கள மனசுல நினைச்சுதான் கட்டினாங்களா இல்ல எதுக்கு கட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. அப்படின்னா சாரதா வந்து கட்டின வேண்டுதல நீ திறந்து பார்க்கணும்னு நினைக்கிறியா? அவ உங்களை நினைச்சுதான் எழுதி வச்சிருப்பா. அதுல என்ன எழுதி வச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லங்க. அவ எழுதி வச்சது ஏதாவது ஒண்ணு என்கிட்ட மாட்டணும். அப்புறம் அந்த சாரதாவை ஒரு வழி பண்றேன். யாரு வீட்ல? யாராவது இருக்கீங்களா? வெளிய வாங்க. அம்மா, வீட்ல யார் இருக்கா? வெளிய வாங்க. யாராவது இருக்கீங்களா? பிந்து, வா போய் பார்க்கலாம் வா. யாரும்மா அது வீட்ல? வெளிய வாங்க. கூப்பிடுறோம்ல. என்னங்க எதுக்காக சத்தம் போடுறீங்க? இது என்னங்க அநியாயமா இருக்கு? கோயில்ல உங்க பொண்டாட்டி முடி கட்டினாங்க. நாங்க கட்டினதெல்லாம் எதுக்குங்க எடுத்தாங்க? நாங்க எவ்வளவு பக்தியோட அதை கட்டி வச்சோம் தெரியுமா? எங்க வேண்டுதல சாமி கிட்ட சொல்லி கட்டி வச்சா அத நீங்க எங்க எடுத்துட்டு வந்தீங்க? இது என்ன சார் அநியாயமா இருக்கு? பெரிய வீட்டுக்காரா இப்படி எல்லாம் பண்ணுவாளா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. நான் ஒன்னும் வேணும்னே அங்க இருந்து எடுத்துட்டு வரல. எனக்கு ஒரு தேவை இருந்தது, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். உங்க தேவைக்காக எங்க வேண்டுதல் வீணாகணுமா? அது அபசகணும்னு தெரியாதா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டிருந்தா சொல்லுங்க, அந்த நஷ்ட பரிகாரத்தை நானே கொடுத்துறேன். நீங்க இப்படி பேசுறது சுத்தமா சரியில்லை. பண திமிரல இப்படி பேசுறியா? என் பொண்டாட்டி ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க வாய்மூடு. வேண்டாம். என்னங்க? ஐயோ ஏங்க வேண்டாங்க. வாயை மூடுன்னு சொன்னேன். ஐயோ சொன்னா கேளுங்க. நீ எதுவும் பேசாத. வேண்டாங்க. பிந்து சொல்லு பிந்து. ஐயோ என்னங்க? என்னங்க அதெல்லாம் கொடுக்காதீங்க. வீரா. கொடுக்காதீங்க. என்னங்க எனக்கு தேவையானது சரியா இருக்குங்க. இருக்கான்னு பாத்துக்கோங்க. என்னங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டீங்க. இப்ப அந்த சாரதா என்ன எழுதிருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்பா,
இங்க ஒரு சீட்டு கீழே விழுந்துருச்சு. என்னன்னு பாரு. பூரணிக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். என் புள்ள ககனும் பூமியும் ஒன்னு சேரணும். பாத்தியா, அதுதான் சாரதாவுடைய வேண்டுதல். அவ பொண்ணுடைய கல்யாணம் நடக்கணும், பையனும் மருமகளும் ஒன்னா சேரணும்னு. உன்ன மாதிரி அவ சுயநலவாதி கிடையாது. அதனாலதான் உன்னை விட எனக்கு சாரதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாதியா பிந்து, உங்க அப்பாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே சொல்றாரு என்னை விட இந்த சாரதாவை தான் ரொம்ப பிடிக்குமா? அவ அப்படி வந்து வேண்டிக்கிட்டு எழுதுனா எல்லாம் நடக்குமா? அவ என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்கா. அவ பொண்ணு பூரி வாழ்க்கை நல்லாவே இருக்காது. ககன் விவாகரத்து கேட்டு பூமி கொடுக்கல. இப்போ அண்ணனுக்கும் அது தெரிஞ்சிருச்சு. பூமிக்கே கஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேரும் என்னைக்கும் சேர மாட்டாங்க. என் அண்ணன் பூமியை இப்பவே கேட்பாரு. அந்த பூமி என்ன பதில் சொல்ல போறான்னு நானும் பாக்குறேன். அம்மா, நானு உனக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுவ? என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? சொல்லு. பஞ்சபூதங்களை தவிர கோர்ட்ல சொல்லக்கூடிய எந்த சாட்சியும் இல்லாம அப்ப நடந்த அந்த கல்யாணம் இப்ப என் புருஷனுக்கு ஆயுதம் ஆயிடுச்சு. ப்ரூஃபே இல்லைன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? பூமி, அப்பா, பூமி, என்னாச்சுப்பா? அந்த ககன் வீட்டுக்கு வந்தாரா? அது வந்துப்பா. இப்போ என்ன சொல்றேன்னு பாக்குறேன்டி. சொல்லு, உன் அப்பாவை எப்படி சமாதானப்படுத்த போற? அப்பா, அது வந்தானா இல்லையா? வந்தாருப்பா. கையெழுத்து போட சொன்னானா? கேள்விக்கு பதில் சொல்லு பூமி. கையெழுத்து கேட்டாரு. நீ போட்டியா? ம். நீ ஏன் கையெழுத்து போட்டு கொடுக்கல? இதுக்கு பேர் தான் கேள்வி கேட்கறது. இதய துடிப்பை கட்டுப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கியா பூமி?